கரிகாலா, நீ என்ன எந்த வெடியும் வெடிக்காம அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க? இல்ல இருக்கட்டும், அதான் நீங்க எல்லாரும் வெடிக்கிறீங்கல்ல. அட நீயும் வா. இல்ல நான் வரல. அட வாங்குறேன். ஏன் வெடி வெடிக்க வரமாட்டேன்னு சொல்ற? அது சின்ன வயசுல புஸ்வான வைக்கிறப்ப அது வெடிச்சு கையில காயம் ஆயிருச்சு. ஒரு வாரம் அந்த கைய வச்சு வேலைக்கு போக முடியல. அதுல இருந்து எனக்கு வெடினாலே பயம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கரிகாலா, நீ வா. இல்ல இப்படிதான் அன்னைக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லி வச்சேன். ஆனா கை படுத்ததுதான் மிச்சம். நீ போ, பாத்து வெடி போ. எனக்கு வெடி வைக்கிறதுல உன்ன மாதிரி பயம் கிடையாது. ஓஹோ. பாத்து 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 பத்திரமா வெயின்னு சொன்னேன். பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு, வந்துரு வந்துரு வந்துரு. மாமா, நான் இன்னும் வைக்கவே இல்லையே. ஓ, வைக்கவே இல்லையா? இல்ல வெச்சமா இருந்துச்சு அதான். பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. இங்க பாரு, நீ தான் வெடி வெடிக்கல, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்க. தேவையில்லாம இப்படி கத்தி பயமுறுத்திட்டு இருந்தனா உன் பக்கத்துல 2 வெடி வச்சு விட்டுருவேன், பாத்துக்கோ. ஐயோ, இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். அப்ப அமைதியா இரு. சும்மா நல்லபடியா பிடிச்சிருச்சு. அது ஏன் வெடிக்கல? அம்மா, குணசேகரா, நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட பேசினியாப்பா? என்ன சொன்னாரு? நாளைக்கு காலையில வரேன்னு சொல்லிட்டாரா? இல்லம்மா, அவர் ஏதோ பூஜைக்காக வெளியூர் போயிருக்காராம். வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அவர் வந்தாருன்னா நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சே. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னும் 2 நாள் தானே. அவர் ஊருக்கு வந்த உடனே முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வருத்தப்படாதீங்க, நிம்மதியா போய் படுத்து தூங்குங்கம்மா. நீ போப்பா, நான் வரேன். சரிம்மா.
கடவுளே, என் புள்ளைய நீதான் காப்பாத்தணும். உன்னதான் நம்பி இருக்கேன். அருள் மாமா எதுக்காக போன் போட்டு அவசரமா பார்க்கணும், கிளம்பி வான பார்க்குக்கு வர சொல்லிருக்காரு. வீட்ல இருக்கும்போது முகம் கொடுத்து கூட பேசாதவரு இப்போ தனியா பேசணும்னு சொல்லிருக்காருன்னா என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்து அவருக்கு பிடிச்சு போய் மனசு எதுவும் மாறிட்டாரோ? அத பத்தி பேசதான் இப்ப நம்மள பார்க்குக்கு வர சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் மனசுக்குள்ள எதுவும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். முதல்ல எதுக்காக வர சொல்லிருக்காருன்னு போய் பாப்போம். நாம நினைச்ச மாதிரி மட்டும் இருந்தா இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்க போறவ நான் தான். கடவுளே, நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கணும்.